இந்த 4 விஷயம் தெரிஞ்சா போதும். நீங்களும் உங்க மாட்டு பண்ணைய லாபகரமா எடுத்துட்டு போலாம். அது என்னன்னு நான் சொல்றேன். இவ்வளவு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எஸ்வி டெய்ரி ஃபார்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தீவன செலவு வந்து குறைக்கணும். அது எப்படி குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அடர் தீவனம் நீங்க வந்து ட்ரை ஃபீடுக்கு பதிலா ஈரமாவு வாங்கணும். அதாவது பீர் பூசா, சோள மாவு, மரவள்ளி கிழங்கு மாவு அது மாரி நீங்க டன் கணக்கா இருக்கிற விலை வந்து ரொம்ப மலிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பசுந்தீவனம் வந்து உங்க வயல்ல நீங்க சாகுபடி வச்சிருந்தீங்கன்னா, உங்க தீவன செலவுக்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கு பால் உற்பத்தி வந்து அதிகப்படுத்தணும். அது எப்படி அதிகப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் ரிச் ஃபுட்டா குடுக்கணும். இப்ப வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு அது மாரி குடுக்கலாம். ஆனா கடலை புண்ணாக்கு வந்து ரேட் அதிகமா இருக்கிறவாசி, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, அசோலா. அசோலால வந்து புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு. இத நீங்க ஈஸியா வீட்லயே வந்து சாகுபடி பண்ணிக்கலாம். இதனால உங்களோட மாடோட பால் உற்பத்தியும் அதிகப்படுத்தும். 3வது பார்த்தீங்கன்னா, பாலோட விலை. அத வந்து நீங்க லோக்கல் கஸ்டமருக்கு குடுக்கும்போது, பாலோட விலை வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து கிடைக்கும். அதனால நீங்க லோக்கல் கஸ்டமருக்கு குடுக்கும்போது, நல்ல பால் சுத்தமான பாலா தண்ணி ஊத்தாம குடுக்குறவாசி அவங்க நம்பிக்கை வந்து உங்ககிட்டயே வாங்குவாங்க. இல்ல என்னால லோக்கல் கஸ்டமர் குடுக்க முடியல, சொசைட்டிக்கு தான் பால் ஊத்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப உங்க மாடோட பாலோட ஃபேட் கன்டென்ட் வந்து அதிகப்படுத்தணும். அது எப்படி அதிகப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி கொட்டை அது போல ஃபீட் வந்து வச்சு அதிகப்படுத்தணும். அந்த ஃபீடு வச்சா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விலை வந்து அதிகமா இருக்கும். இந்த விலைய வந்து எப்படி நம்ம மாடுகளுக்கு வந்து ஃபேட் கன்டென்ட் அதிகமா உள்ளது வந்து குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு 10 மாடு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு எரும மாட வந்து கூடயே வளங்க. ஏன்னா, எரும மாட்டு பால்ல வந்து கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறவாசி, நீங்க 10 ஹெச்எஃப் மாடு வச்சிருந்தாலும், இந்த ஒரு எரும மாட்டு பால் மிக்ஸ் பண்ணி குடுத்தா ஃபேட் கன்டென்ட் வந்து அதிகமா காட்டும். இதனால உங்க பாலோட விலை வந்து சொசைட்டில வந்து அதிகமா எடுத்துப்பாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். இப்போ உங்க மாடு வந்து கன்று ஈனுச்சுன்னா, அது 94 நாள்ல இன்ஜெக்ஷன் போடணும். அது மாரி ப்ராப்பர் ரெக்கார்டு ஒவ்வொரு மாடுக்கும் தனித்தனியா மெயின்டெனன்ஸ் பண்றவாசி உங்க மாட்டு பண்ணைய நீங்க லாபகமா எடுத்துட்டு போலாம். அது மட்டும் இல்லாம நோய் மேலாண்மையும் நீங்க சேர்த்து பார்த்துக்கணும். மாடுகளுக்கு வந்து கரெக்டா என்னென்ன நோய்க்கு என்னென்ன தடுப்பூசி போடணுமோ அதை போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்க மாடுகளுக்கு எந்த நோயும் ஏற்படாது, சினை பிரச்சனையும் வராது. இது 4 விஷயமும் தெரிஞ்சா போதும் உங்க மாட்டு பண்ணைய நீங்க ரொம்ப லாபகமா எடுத்துட்டு போலாம். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நான் எஸ்வி டெய்ரி ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.